கார்த்திகை மாத கடைசி ஞாயிறு விழாவை ஒட்டி நன்னிலத்தில் உள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோவிலில் தீர்த்தவாரி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களோடு திருவாரூரிலிருந்து மணிகண்டன் இணைக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இந்த விழா குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீவாஞ்சியம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வாஞ்சிநாதர் சுவாமி திருக்கோயில். இவ்வாலயம் காசியை விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தலம் ஆயுள் விருதி அளிக்கும் தலமாகவும் மிகவும் பாரம்பரியமாக நாம் செய்த பாவதோஷங்களும் நம் முன்னோர்கள் செய்த பாவதோஷங்களும் நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்த தோஷங்கள் பாதித்திருந்தால் இந்த கோயிலுக்கு வந்தாலே நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த கோயிலை ஆயுள் விருத்தி ஸ்தலமாக போற்றப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இவ்வாலயத்தின் கார்த்திகை மாத கடைநாயர் தீர்த்த விழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அத்தகைய விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சுவாமியானது பல்வேறு வாகனங்களில் வீதி விழா அதாவது காமதேயர் வாகனம், ரிஷப வாகனம், யானை வாகனம், மயில் வாகனம் முதலான பல்வேறு வாகனங்களில் கடந்த 10 தினங்களாக வீதி விழா வந்தது. நேற்று இவ்வாலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவாரூர் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்து புனித நீராடி சுவாமியை வணங்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த தீர்த்தவாரி நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி தெய்வானையோட ரிஷபவாகனத்தில் எழுந்தருதி அங்கு உள்ள பிரசித்தி பெற்ற குப்த கங்கை தீர்த்த குளத்தில் எழுந்துள்ளது. அங்கு பின்னர் சிவாச்சாரியர்கள் அங்கு அசுரதேவர் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் முதலான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வைத்து குளத்தில் புனித நீராடினர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமியுடன் சேர்ந்து புனித நீராடி தங்கள் பாவங்கள் விலக வேண்டி ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியை வணங்கினர். இதில் திரளான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்டு புனித நீராடியதோடு ஸ்ரீ சிவபெருமானை அங்கு உள்ள இது ஆலயத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமன் சித்திரகுப்தன் சன்னதியில் வழிபாடு செய்து வழிபட்டனர். இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத சிலை திறப்பு இவ்வாலயத்தில் தான் யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தனி சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா. திருவாரூரில் நடைபெற்ற தீர்த்தவாரி திருவிழா குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.